ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் தேவக்கோட்டையில் தாங்க இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து செட்டிநாடு காரைக்குடி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் வந்தப்போ அது ஒரு பெரிய சம்பவமாக முடிஞ்சு போச்சு. அண்ட் நவ் நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அண்ட் டிஎன்எஸ்சிசியில் ஒரு ஃபேமஸான பஸ்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். தேவக்கோட்டைன்னு சொன்னாவே அந்த வண்டி தாங்க ஞாபகம் வரும், வேறு எந்த வண்டி இல்லை. தேவக்கோட்டை திருப்பூர், அந்த ஃபேமஸான டிஎன்எஸ்சிசி அண்ட் ஃபேமஸ் க்ரூ யார் வராங்கன்னு தெரியல. பட் அந்த ஃபேமஸான பஸ்ஸு பார்த்திங்கன்னா BS6க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் யாரும் வீடியோ எடுத்து கவர் பண்ணல. ஸோ நம்ம டக்குன்னு அந்த நியூஸ் வந்தானே 1 வீக் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நியூஸ் வந்து டக்குன்னு பிளான் போட்டு நம்ம தேவக்கோட்டை வந்தாச்சுங்க. பஸ்ஸு வந்து 8:15 தான் உள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மணி 7 தாங்க ஆச்சு. என் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது. ஏன்னா லாஸ்ட் வீடியோ முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேங்க. பஸ் வந்துடும். ஸோ பஸ் வந்தோடனே மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன், எடுக்கணும். பட் இதுதாங்க டைம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா July 3 தாங்க எடுத்துகிட்ருக்கோம். தேவக்கோட்டை பஸ் டைமிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம திருப்பூர் வண்டி 8:35 கிளம்புவாங்க. கோயம்புத்தூருக்கு இருக்குங்க 2:30க்கு. சூப்பரில் தொண்டி கோயம்புத்தூர், தேவக்கோட்டை திருப்பூர், தேவக்கோட்டை திருச்சி. மக்களே, ஃபைனலாக சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸுக்காக. நான் பயந்துட்டு இந்த BS3 ரீபில்ட் அனுப்பிச்சிருவாங்களான்ட்டு அப்புறம் டிப்போ இங்கே உள்ளே கேட்டிருந்தேன். BS6 தான் வரான், புது வண்டி 8:15க்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா மக்களே, அந்த பழைய வண்டிங்க 2020-24 வந்து மதுரையாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வருது பாருங்கள், இருங்க வரட்டு பார்க்கலாம். காரைக்குடி ஃபைனலாக நம்ம பஸ் வந்துடுச்சுங்க. நம்ம தேவக்கோட்டையிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ஃபுல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்திங்கன்னா 8:35 எடுக்க போகிறாங்க. BS6 புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வீடியோ எடுக்கல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்க போகிறோம் BS6 லான்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ எக்ஸ்டீரியர் ஷாட் பார்த்துருங்க. இப்போ முடிஞ்சளவுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் பிரேக்கில் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க. எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறம் இன்டீரியர் பார்த்துட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம தேவக்கோட்டை திருப்பூரோட எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க, இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. நம்ம அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 hours ஜேர்னிங்க. திருப்பூர் வந்து ஒரு 4:35க்கு ரீச் பண்ணுற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. பட் பார்ப்போம், இன்றைக்கி ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சுங்க. இது ஒரு பைபாஸ் கேட்டகரி பஸ் வேறுங்க. எக்ஸ்டீரியர்லாம் சூப்பராக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கரெக்டாக இங்கே 8:35க்கு எடுக்கிறாங்க தேவக்கோட்டையிலேருந்துங்க. எஸ் மக்களே, ஷார்ப்பான டிபார்ச்சருங்க. தேவக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு.
ஜேர்னி ஒரு சூப்பரான ப்ரீமியம் சர்வீஸு. டிஎன்எஸ்சிசி பஸ் ஃபேனிங், டிஎன்எஸ்சிசிலே ஒரு அவார்ட் வின்னர் வாங்கின பஸ்ஸுங்க நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். பார்ப்போம். இங்கே தேவக்கோட்டையிலேருந்து நம்ம திருப்பூர் வரைக்கும் 235 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தமாக ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 346 கிலோமீட்டருங்க. இது இந்த பஸ் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுதுன்னா 8 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கவர் பண்ணுதுங்க. பார்ப்போம். இங்கே எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 8:35க்கு எடுத்திருக்காங்க. எத்தனை மணிக்கு நம்ம திருப்பூர் ரீச் பண்ணணும்னு பார்க்கலாங்க. மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுங்களாங்க. எனக்கு புதுசாக இருக்குது, பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. இப்போ நம்ம தேவக்கோட்டை தாண்டி தேவக்கோட்டை ரோடு வந்துட்டோங்க. இதுக்கு 2 பேர் இருக்குங்க. ஒன்று தேவக்கோட்டை ரோடு, இன்னொன்று ரஸ்தா. எத்தனை பேத்துக்கு இது தெரியும் தெரில, பட் லோக்கலில் இருக்கவங்க எல்லாருமே ரஸ்தா போகுமா தான் கேட்குறேன். நான் ரஸ்தாலாம் போகாதுங்க, நெக்ஸ்ட்டு தேவக்கோட்டை ரோடு தான் சொன்னாங்க. பார்த்தோம் தம்பி, ரஸ்தா தேவக்கோட்டை ரோடு ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. காலையிலே ஒரு பயங்கரமான தரிசனம் மக்களே. எஸ், ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு தேவக்கோட்டை ரோடு ரஸ்தா தாண்டி நம்ம காரைக்குடி போவோங்க. எஸ் மக்களே, காரைக்குடி ரீச் பண்ணியாச்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 9:25க்கு எடுப்பாங்க. இப்போ 9:10க்கு வந்துருச்சுங்க. கரெக்டாக நம்ம அங்கே எத்தனை மணிக்கு 8:30க்கு எடுத்து இங்கே 9:10க்கு வந்தாச்சு. இப்போ எக்ஸ்டீரியர் எடுத்து நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. இப்போ பொறுமையாக எடுக்க போகிறேங்க, நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். வெயில் மக்களே. இப்போ தேவக்கோட்டையில் எடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரைக்குடி, அப்புறம் புதுக்கோட்டை, திருச்சி, அப்புறம் காங்கயம், கரூர், காங்கயம், அப்புறம் திருப்பூர் எலே ஸ்டாப் தாங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா தேவக்கோட்டை திருப்பூர் பழைய வண்டி நிற்கிறாங்க. 2024 எடிஷனு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க அதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு நியூஸ் வந்தோடனே டக்குன்னு பிளாக் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. தேவக்கோட்டைக்கு அப்புறம் காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, காங்கயம், கரூர், காங்கயம், திருப்பூருங்க. ஷார்ப்பாக சொன்ன மாதிரி 9:25க்கு எடுத்தாச்சுங்க காரைக்குடியிலேருந்து. மக்களே, மேக்ஸிமம் வண்டி 80 போகுதுங்க. பறக்குது வண்டி, வேறு லெவலில் போயிட்டுருங்க ஜேர்னி. அதுவும் பைபாஸ் ரைடு வேறு சொல்ல வேணுங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக புதுக்கோட்டை தாங்க. இடையில எந்த ஸ்டாப்பு எந்த ஊருக்குள்ளேயும் போகாது. ஸ்ட்ரெயிட்டாக புதுக்கோட்டை தாங்க. இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லெஃப்டில் போயிருந்தோம்னா நம்ம செட்டிநாடு ரீச் பண்ணலாங்க. பாரம்பரிய செட்டிநாடு.
புதுக்கோட்டை போயிட்டு இருக்கும் போது இந்த வழியில் ஒரு மலை இருந்துச்சுங்க. இது என்ன மலைன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, கோயம்புத்தூர் வண்டிங்க. எஸ், புதுக்கோட்டை வந்தாச்சுங்க. ஒரு 10:20 வந்தாச்சு. இங்கே ஒரு 5 மினிட்ஸுங்க. எனக்கு அவ்வளோ சொக்குது. ஏன்னா நேற்று ஜேர்னியில் வந்து நம்ம தூங்கவே இல்லை. ஸோ அதனால் லைட்டாக சொக்கிட்டேன். உனக்கு வந்து பாயிண்ட்டு பண்ணுதான்ட்டாங்க. நீ புதுக்கோட்டை தாண்டிட்டோம்னாவே திருச்சி தாங்க. திருச்சிக்கு அப்புறம் கரூர், காங்கேயம், அப்புறம் நம்ம திருப்பூர் தாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம கோயம்புத்தூர் வண்டிங்க. கரூர் பல்லடம் போய் போவான்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக 11:35 ரீச் பண்ணியாச்சுங்க. 8:35 நம்ம அங்கே எடுத்து 8:35, 9:35, 10:35, 11:35 3 மணி நேரத்தில் திருச்சிராப்பள்ளி ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து 12:25 தாங்க எடுப்பாங்க. ஒரு வந்து இங்கே லன்ச் பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் யாரும் சாப்பிடல. நான் மட்டும்தாங்க திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் இந்த வண்டியில். பார்த்துக்கோங்க.
மக்களே, தேவக்கோட்டையில் எப்படி காலையில் 8:35 எடுக்கிறாங்களோ, இப்போ திருப்பூர் போயிட்டு திருப்பூர் ஒரு 5 o'clock போயிட்டாங்கன்னா, அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 11:05 எடுத்து காலையில் நம்ம தேவக்கோட்டை வருவாங்க. அப்புறம் மறுபடியும் காலையில் கிளம்பி திருப்பூர் போவாங்க. இதாங்க ஒரு ரொட்டீன். அப்புறம் மக்களே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ட்ராவல் பண்ண போகிறேன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறத தான் நான் எந்த ரூட்டு எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்த மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் ரூட்டு போக போகிறோங்க. இப்போ வந்து நம்ம கரூர் போயிட்டுருக்கோம். கரூர் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. அப்படியே கரூரை மீட் பண்ணிட்டு உனக்கு காங்கேயம் திருப்பூர் தாங்க. இதோட நிறையா வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு பிரேக் ஸ்டாப்புக்கு வந்திருந்தாங்க. லஞ்சுங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஒரு டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டோம். ஒரு 40 rupees. அப்படியே நம்ம கிளம்பலாம். வண்டி நமக்கு ஹார்ன் அடிக்கிறாங்க. அப்படியே நம்ம வெள்ளை கோயில் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த வண்டிக்கு வெள்ளை கோயில் குளிர்தலைக்கெல்லாம் ஸ்டாப்பேஜஸ் இல்லை. பாயிண்ட் டு பாயிண்ட்டுனால கரூர் தாண்டிட்டாவே காங்கேயம் தாங்க. இப்போ கரண்ட்லி எங்கே இருக்குன்னா, நம்ம காங்கேயமில் ரைட் சைட் போனோம்னா காங்கேயம் பஸ் ஸ்டாண்டுங்க. இதுக்கப்புறம் தாங்க ரூட்டு டைவர்ட் ஆயிரும். இதே நம்ம கோயம்புத்தூர் போகிற மாதிரின்னா வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க நம்ம கோயம்புத்தூர் பஸ்ஸு. இதுவே இப்போ திருப்பூர் போனோம்னா இப்போ ரைட் சைடு திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ரைட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் போனோம்னா நம்ம திருப்பூர் ரீச் பண்ணிடலாங்க. இதுக்கப்புறம் தான் ரூட் டைவர்ட் ஆகுங்க.
ரைட்டு அடம் முடிக்கிறாரு. உனக்கு 350 ஒரு சூப்பர்ண்ணா, அருமையான பயணம். கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருக்குது. ஆமாண்ணா, சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, அருமையான பயணம். சரிண்ணா. எஸ், ஃபைனலாக திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கரெக்டாக 4:50க்கு வந்தாச்சுங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக 3 விஷயத்தை பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு விஷயம் க்ரூங்க, அப்புறம் ட்ராவல், அப்புறம் பப்ளிக். க்ரூ பற்றி சொல்லணும்னா இவ்வளோ பொறுமையாக காமாக இறச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் நான் பயங்கரமாக நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ தாங்க புரியுது எதனால் இந்த பஸ்ஸுக்கு வந்து டிஎன்எஸ்சிசி வின்னிங் அவார்டெலாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. 2 பேருமே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஒவ்வொரு சங்கட்டப்படாமல் எல்லா விஷயத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்லியான க்ரூங்க. நான் இந்த அளவுக்குலாம் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க அவர். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலை பற்றி சொன்னேங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 40 நிமிஷத்தில் வந்திருக்கோம். அங்கே 8:30 எடுத்து இங்கே 4:40க்கு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ஜேர்னி தான். 235 நாள் சூப்பராக வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் வெயில் தாங்க, வெயில்னால தான் என் ஃபேஸில் இவ்வளோ டயர்ட்னஸுங்க. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பப்ளிக். என்ன ரியாக்ஷன் தெரியுமாங்க, இந்த வண்டி டிஎன்எஸ்சிசி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாலும் இப்போ BS6 லான்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லா லென்ஸும் நம்ம பஸ்ஸை தாங்க பார்க்குறாங்க. அதாவது எல்லோரும் நம்ம பஸ்ஸவே பார்த்து அவ்வளோ ஃபேன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் வரும்போது தேவக்கோட்டையிலேருந்து இப்போ திருப்பூர் வர வரைக்கும் எல்லோரும் பாடுறா அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் இது வந்து அப்படிப்பட்ட ஃபேமஸான பஸ்ஸுங்க. நான் ஒன்றும் பேசிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் அப்படி அமைஞ்சிருக்குங்க. போன வாட்டியெல்லாம் ராஜபாளையம் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் சஜஷன் பண்ணிங்க, இதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ, அந்த மைண்ட் செட்டில் தான் பண்ணேன். சூப்பராக முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் தான் போகணும். டாடா.